Hello guys, welcome back to our channel Rashakar Bala Video. தமிழ்நாடு +2 ரிசல்ட் 10th 12th ரிசல்ட் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஎன்இஏ வெப்சைட் மூலமா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் தேவையான ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டோட்டல் லிஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இஏ அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025. அந்த இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் நம்ம அப்ளிகேஷன் வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. 2020 இருந்தே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டிஎன்இஏ 2025 வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் வந்து ஓப்பனில் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து நிதானமாக பண்ணுங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கரெக்ட் பண்ண முடியாது. அதனால வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து சப்மிட் பண்ணுங்க. இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிற ஷெட்யூல் எல்லாம் வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கலந்துக்கணும் அப்படின்னா சில இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை. கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே நமக்கு வேணும். அது என்னென்ன அப்படிங்கிறத டோட்டல் லிஸ்ட் இப்போ நாம பார்க்க போகிறோம். ஓகேவா? தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட்ஸில் வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பேசிக் சர்டிஃபிகேட், அடிப்படை சான்றிதழ்கள் ஆவணங்கள் என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட். ஓகேவா? ஸோ கட்டாயம் கண்டிப்பாக வந்து 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கொண்டு போகணும். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கும். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்தே வாங்காமல் இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th மார்க் ஷீட். 11th மார்க் ஷீட் உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கலாம், அல்லது சில டைம்ல 11th and 12th மார்க் ஷீட் வந்து ஒரே சர்டிஃபிகேட்ஸாக கூட கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது 12th மார்க் ஷீட்னுடைய ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் தான் வரும். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரும். அதை வாங்கிக்கிட்டு அதை ரெடி பண்ணிக்கணும். அதாவது 11th and 12th சர்டிஃபிகேட் தனித்தனியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒன்றா இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது டிசி. டிசி இன்னும் ஸ்கூலில் வாங்காமல் இருந்தால் அதை வாங்கி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் போகிறப்போ கண்டிப்பாக டிசி கொண்டு போகணும். அதனால 3வது வந்து டிசி ஒரு முக்கியமான அடிப்படை சான்றிதழ். அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து சீட் அலோகேஷன் அலாட்மெண்ட் எல்லாமே கம்யூனிட்டி அடிப்படையில் தான் இருக்கும். அதனால ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக முக்கியம். ஸோ 10th மார்க் ஷீட்டு, 11th and 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 4ம் வந்து பேசிக் ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4மே ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல ஒரிஜினல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வேற வேற இடத்துல இருக்கலாம். சில டைம் நீங்க ஒரு வேற ஊர்ல கொண்டு போய் வச்சிருக்கலாம். வீட்டில் படிச்சுட்டு இருக்கிற இடம் வேலையா இருந்திருக்கலாம். அதனால வந்து கரெக்டா, அல்லது தாத்தா வீட்டில் இருக்கு, பாட்டி வீட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதனால எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் உங்ககிட்ட கரெக்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இந்த 4ம் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். அடுத்து வந்து ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ் ஒரு குரூப் இருக்கு. அதாவது இது யாருக்கு பொருத்தமாக இருக்கோ அவங்க மட்டும் இந்த சர்டிஃபிகேட்ஸ்ல இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒண்ணு வந்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ். முதலா உங்க தலைமுறையிலேயே நீங்க தான் முதல்ல இந்த பட்ட படிப்பு படிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். அப்ளை எப்படி பண்றதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க கவர்மெண்ட் சென்டர் இருக்கு இல்லையா, சென்டர் இருக்கு இல்லையா, சேவை மையம், அங்க போய் நீங்க கேட்டீங்கன்னாவே டீட்டெயில் சொல்லிடுவாங்க. ஸோ உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா வந்து இதுக்கு முன்னாடி டிகிரி வாங்கி இருக்க கூடாது. அப்பாவுடைய அப்பா அம்மா, அதாவது உங்க தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டியும் டிகிரி முடிச்சிருக்க கூடாது. அதே மாதிரி உங்க அம்மா வழி அப்பாவும் அம்மாவும் உங்க அம்மா வழியில இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி டிகிரி வாங்கி இருக்க கூடாது. அதே மாதிரி உங்க கூட பிறந்தவங்க, உங்க அக்கா அண்ணா யாராவது அவங்களும் வந்து டிகிரி வாங்கியிருக்க கூடாது. ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் தலைமுறை பட்டதாரியாக இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்க சேவை மையம் மூலமா கேட்டு டீட்டெயில் வாங்கி கூட அப்ளை பண்ணாதவங்க, என்ன வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. 2 அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து வந்து அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற சலுகை நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வேணும். இல்ல சார் அப்பா வந்து டிகிரி ஏற்கனவே முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையில்லை. அதனாலதான் உங்களுக்கு எது பொருத்தமோ அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2வது வந்து இருப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். கண்டிப்பா நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். நிறைய இடத்துல கேட்பாங்க. அதை மேக்ஸிமம் எல்லாருமே கூட அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். நீங்க எது அப்ளை பண்றதாலும் சேவை மையம், அரசு அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையங்கள் இருக்கு. அது மூலமா நீங்க அப்ளை பண்ணி வாங்கலாம். அடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நீங்க 6th இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க தமிழ் மீடியத்துலங்கிற மாதிரி இருந்தா
அவங்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. அதுல நீங்க வாங்கணுங்கிற மாரி இருந்தது. அதுல நீங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா, அந்த கேட்டகரியில உங்களுக்கு வந்து பிரிஃபரன்ஸ் கிடைக்கும். 7.5% வந்து நீங்க விரும்பப்படக்கூடிய கோர்ஸ்ல இன்ஜினியரிங் கோர்ஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க ட்ரை பண்ணி வாங்கி வச்சிருங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டு விளையாட்டுல நீங்க இருந்ததுக்கான சான்றிதழ் தேவைன்னா, விளையாட்டு வீரர்களுக்கான சான்றிதழ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அது எலிஜிபிலிட்டி என்னங்கிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்ல குடுத்துருக்காங்க. அல்லது டிஎன்இஏ வெப்சைட் இருக்கு இல்லையா? ஆன்லைன்ல அப்ளை பண்றது. அதுல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னாவே வந்து லிஸ்ட் இருக்கும். அதாவது எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயா, அல்லது வந்து ஸ்டேட் லெவல்லயா பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்போர்ட்ஸ்ல வந்து பிரைஸ் வாங்கினவங்க, சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு அந்த டீட்டெயில் குடுத்துருப்பாங்க. ரெகுலேஷன் குடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க பார்த்து, அதுல நீங்க எலிஜிபிள் வரீங்க அப்படிங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது 4 ஆச்சு. 5 வந்து மாற்றுத்திறனாளி. ஸோ மாற்றுத்திறனாளிகளாக நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது பொருத்தமா இருக்குன்னா, அந்த சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும். ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளாக இருந்தா, கண்டிப்பா நெறைய பேர் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. சப்போஸ் நீங்க யாராவது வாங்காம இருந்தீங்கன்னா, அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து 6 வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் ராணுவத்தினர். எக்ஸ் சர்வீஸ் மேன். முன்னாள் ராணுவத்தினுடைய பையனோ, பொண்ணாக நீங்க இருந்தா, உங்களுக்கு அந்த கேட்டகரியில ஸ்பெஷல் கேட்டகரியில அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய அப்பா முன்னாள் ராணுவத்தினர் அப்படிங்கிறதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து அப்பா வச்சிருப்பாரு. வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6 சர்டிஃபிகேட்டும் எது உங்களுக்கு பொருத்தம்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கூடுதல் சான்றிதழ் அப்படின்னு அடுத்த கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் அதாவது கூடுதல் அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வருமான சான்றிதழ். அது வந்து நீங்க இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வருமானத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்க காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்காக கண்டிப்பா உங்க வருமான சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்பவே வாங்கிக்கோங்க. கவுன்சிலிங் போறப்பவே இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதை நீங்க காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்க கலர் போட்டோ, உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா இப்போ புதுசா போய் ஸ்டுடியோவில் போய் எடுங்க. மொபைல்ல வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்து வச்சுக்காதீங்க. அது நிறைய காலேஜ்ல அக்செப்ட் பண்றது இல்ல. கவுன்சிலிங் போனாங்கன்னா ரிஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி நீட்டா ஷர்ட் எல்லாம் போட்டு நீங்க வந்து எடுங்க. டிஷர்ட்ல எல்லாம் எடுக்காதீங்க, அல்லது போஸ் கொடுத்தாலும் எடுக்காதீங்க. அதனாலதான் ஸ்டுடியோ போய் எடுக்க சொல்றேன். ஸ்டுடியோவுக்கு போய் நீங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டு நீட்டா எடுங்க. நீட்டா வந்து பேண்ட் ஷர்ட் போயிட்டு பாஸ்போர்ட் சைஸா இருந்தாலும் டிஷர்ட் போட்டு எடுக்க வேண்டாம். நீங்க வந்து நல்ல நீட்டான ரொம்ப டார்க் கலர் இல்லாம லைட் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு ஷர்ட் போட்டு போய் நீங்க வந்து அந்த போட்டோ எடுத்துக்கோங்க. மினிமம் 10 காப்பியாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சில் போறப்ப கண்டிப்பா ஒரு மினிமம் 4ல இருந்து 6 வரைக்கும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்பாங்க. அதனால அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3வது வந்து ஆதார் அட்டை. உங்க பேர்ல இருக்கக்கூடிய ஆதார் கார்டு வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அநேகமா எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. வாங்காம இருந்தா நீங்க உடனே அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்க பேர்ல எந்த பேங்க்லயாவது நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா, சில பேர் அவங்களுடைய ஓன் நேம்ல வச்சிருப்பாங்க, அல்லது அப்பா பேர்ல அம்மா பேர்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. உங்க பேர் அதுல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்டுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நீங்க காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த 4ம் வந்து அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர்ட்ட இல்லாம இருக்கும். ஸ்கூலுக்கே போய் இன்னும் டிசி வாங்காம இருப்பீங்க. அதெல்லாம் இனிமே ட்ரை பண்ணி வாங்கிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே. அதனால நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல்ல இருந்து இது மாதிரியான எஜுகேஷன் அப்டேட் இன்ஃபர்மேஷன் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா இன்ஜினியரிங் அட்மிஷன் போறவங்களுக்கும், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து அட்மிஷனுக்காக அல்லது அப்ளை பண்றதுக்காக ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கும் சரி, எல்லா கைட்லைன்ஸும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு. இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அக்ரி ஜாயின் பண்றதுக்கும் மெடிக்கல் ஜாயின் பண்றதுக்கும் நிறைய வீடியோஸ் வரும். அது எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.